ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சனில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சில டிப்ஸை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 5 டிப்ஸு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, உங்கள்கிட்ட இந்த மாதிரி லெமன் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா புளிகிறத விட மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை ஒரு ஐஸ் ட்ரே எடுத்து அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்க உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆகிரும். எவ்வளோ மோல்ஸில் உங்களால் லெமன் ஜூஸ் ஊற்ற முடியுமோ அதில் ஃபுல்லாக ஊற்றி ஒரு கவர் பண்ணி, அதாவது இந்த ட்ரேயை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சிங்கன்னா, ½ an hour to 1 hour வச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிரும். இதை பாருங்கள், லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருச்சு, லெமன் க்யூப்ஸ் ஆகிருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு திரும்பியும் நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது, லெமன் ஜூஸ் தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதுக்காக கண்டெய்னரில் போடுறோன்னா, சப்போஸ் கரண்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த லெமன் ஜூஸ் பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும். உங்களுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சுகரை போட்டு ஒரு லெமன் க்யூப் எடுத்து போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கட் பண்ணி நீங்கள் லெமன் ஜூஸ் எடுக்கிறத விட. இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. குக்கரு, இட்லி சட்டிலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமி சாமான், காப்பர் சாமான் எல்லாமே இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா நல்லா காய வச்சு சீயக்காய் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் பேக்கெல்லாம் செய்யும்போது கூட இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம ப்ரெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது கடைசியில் 2-3 பீசஸ் இருக்கும், எக்ஸ்பிரி டேட் கூட முடிஞ்சு போயிடும். எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சுன்னு இதை தூக்கி போடாமல் நாம் இதில் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். இது ப்ரௌன் ப்ரெட்டு, எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். சில நேரம் இந்த சைட்ஸை கட் பண்ணி போடுவாங்க. நம்ம சாண்ட்விச் செய்யும்போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம். அந்த கார்னர்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணிட்டேன். இந்த பவுடரை வந்து நல்லா வெயிலில் ஒரு 2-3 days காய வச்சிங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா அதை யூஸ் பண்ணுறதுக்கு கெடாமல் இருக்கும். அப்படி வெயிலில் காய வைக்க முடியலன்னா நம்ம வீட்டிலையே அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் உள்ள ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடணும். இதை பாருங்கள், நல்லா மாறிடுச்சு, ட்ரையாக உதிரியாக வரணும். ஒரு 3 to 5 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். இந்த பாருங்கள், மணல் மாதிரி வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு கெடவே கெடாது. இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்லெட் போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, இந்த மாதிரி துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் வந்து நம்ம ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க, எப்பயுமே கிளாஸ் ஜார்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுங்கள், அதுதான் நல்லது ஹெல்த்துக்கு. இதில் வந்து சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை 2 போட்டு வைக்கலாம். இது வந்து அரிசியிலையும் போடலாம், எல்லா பயிர் வகையிலையும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலையும் 2 பிரிஞ்சி இலை போடுங்க. இப்படி போட்டு வைக்கிறதால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்கும். இந்த பிரிஞ்சி இலைக்கு பதிலாக
வேப்ப இலை கூட போடலாம். ஆனால் வேப்ப இலை போடுறதா இருந்தால் அப்படியே டைரெக்டாக இந்த பிரிஞ்சி இலை போட்ட மாதிரி போடக்கூடாது. ஏன்னா வேப்ப இலையில் கசப்பு இருக்குது. வேப்ப இலை போடுறதா இருந்தாக்க வேப்ப இலையை நல்லா காய வச்சு ஒரு மெல்லிசு துணியில் கட்டி அதுக்கப்புறம் அரிசியில் பருப்பில் எல்லாத்துலேயுமே நாம் போட்டு வைக்கலாம். அதுவும் சீக்கிரம் வண்டு வராமல் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிப் நம்பர் 4, tamarind பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ புளி சீசன் ஆரம்பித்ததுனால புது புளி வந்திருக்குது. புது புளியை தனியாக கரைச்சா உங்களுக்கு பேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் புது புளியும் கொஞ்சம் பழைய புளியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். புது புளி வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக இருக்குது, பழைய புளி பிளாக்காக இருக்குது. ரெண்டையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் தண்ணி விடுங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா உடச்சி விட்டு ஊற வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம் புளியை. உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ உங்கள் கையாலேயே நல்லா கரைங்க. அந்த பல்பெல்லாம் வெளியில் வரணும். தோல் மட்டும்தான் அதில் இருக்கும் கடைசியில். இந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சிருங்க. திக்காக அந்த பல்ப் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணியில் இறங்கிடும். இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சு அந்த பவுல் மேலே நாம் காய் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வடிகட்டி, இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு அதில் அதை போடுங்க. நம்ம கரைச்ச புளி இதில் வந்து தண்ணியாக இருக்காது, உங்களுக்கு பேஸ்ட்டாக திக்காக இருக்கும். அதனால் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி தான் இதை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்க வைக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்ப் ஃபுல்லாக கீழே இறங்கிரும். இப்போ பாருங்கள், சக்கை மட்டும் மேலே இருக்குது, பல்ப் எல்லாம் அந்த வெஜிடபிள் ஃபில்ட்ரு வழியாக கீழே போயிடுச்சு. இப்போ அந்த ஃபில்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பேஸ்ட்டாக இருக்கும் உள்ள. இந்த பேஸ்ட்டை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கலை, இதில் உப்பும் சேர்க்கலை, வெறும் புளி பேஸ்ட் மட்டும்தான் இதில் எடுத்திருக்கோம். அதனால் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், வெளியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் சமைக்கும்போது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டெய்லி புளி கரைக்கிற வேலை இல்லை, நல்ல டைம் சேவ் ஆகும். இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமையல் பண்ணும்போது. மிச்சம் இருக்கிற அந்த புளியில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அதே போல் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஜூஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிடலாம். பேஸ்ட்டை வந்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். டிப் நம்பர் 5, அயர்ன் பாத்திரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் அதில் துரு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப்பு தேங்காய் எண்ணெயை அந்த கடாயில் விட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக அதில் தடவிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக துரு வராது. எல்லா அயர்ன் சாமானையும் நம்ம இந்த மாதிரி கழுவின உடனே காய வச்சு கோகனட் ஆயில் தடவி வைக்கலாம். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக பேக் சைட்லேயும் கோகனட் ஆயில் தடவுறேன். இந்த மாதிரி தடவிட்டு நம்ம கொஞ்ச நாள் அது எடுக்காமல் இருக்கிறதா இருந்தால் ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். இல்லை டெய்லி யூஸில் இருந்ததுன்னா வெளியிலே வச்சுக்கலாம். பட் கழுவின உடனே காய வச்சு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்,
இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.